நண்பர்களே, மனித சமுதாயம் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டுமென்றால் ஒரு சில கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்க வேண்டும். ஆகவே மனிதர் ஒருவரை ஒருவர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு கட்டளைகளாக தருகின்றார். அந்த கட்டளைகள் என்ன என்பதில் இன்று நாம் கருத்தூன்றுகிறோம். அதாவது, முதலாவது கடவுளுடைய அன்பை பற்றி நமக்கு சொன்னார். கடவுளிடம் நாம் கொள்ள வேண்டிய உறவு என்ன என்பதை நமக்கு உணர்த்திய பிறகு மனிதர் பிறர் மனிதர் மீது எப்படிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும் என்பதை கட்டளைகளாக தருகின்றார். அவை என்ன? தந்தை தாய் வணங்குமின் நீர், கொலையே செய்யீர், தவிர் காமம், நெந்தையாய் ஊடு இல்லீர், கரவீர், பொய்யீர், நிலை பிறர் இல் சிந்தையாய் எறீர், பிறர் கைப்பொருளை வெகீர், தீங்கு இது என்று எந்தை ஆய்ந்து இரண்டாம்கள் தீட்டு வைத்த ஏழ்விதியே என்று சீனையி மாமலை கான் படலத்திலே இறையடியார் வீரமானிவர் நமக்கு உணர்த்துகின்றார். அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். 10 கற்பனைகளிலே மனிதர் சார்ந்த கற்பனைகள். நம் தந்தையாகிய கடவுள் ஆராய்ந்து இரண்டாம் கல்லிலே தீட்டு வைத்த 7 கட்டளைகள். நேவீர், உம் தந்தையையும் தாயையும் வணங்குவீர், கொலையே செய்யாதீர், தவிர்க்கத்தக்க காமம் நிந்தைக்குரியது என்று கொண்டு அதனோடு உறவாடாதீர், களவு செய்யாதீர், பொய் சொல்லாதீர், நிலைத்த மன வாழ்க்கை மேற்கொண்ட பிறர் மனைவி மீது சிந்தையை கொள்ளாதீர், பிறர் கைப்பொருளை விரும்பாதீர், இதுவெல்லாம் பாவம் என்று அமைந்தன. சுருக்கமாக சொல்வதென்றால், கடவுள் 7 கட்டளைகளை இரண்டாம் கல்லிலே பொறித்தார். அவை என்ன? பெற்றோரை பேணுவீர், கொலை தவிர்ப்பீர், காமம் களைவீர், திருடாதீர், பொய் புகழாதீர், பிறர் மனைவியை விரும்பாதீர், பிறர் பொருள் எதையும் கவராதீர், இவையாவும் பாவம் என்று சொல்லுகிறார். தந்தை தாய் வணங்குமின்னீர், கொலையே செய்யீர், தவிர்காம நெந்தையாயூடில்லீர், கரவீர், பொய்யீர், நிலை பிறரில் சிந்தையாயெறீர், பிறர் கைப்பொருளை வெகீர், தீங்கு இது என்று எந்தையாய் இரண்டாங்கள் தீட்டு வைத்த வேள்விதியே என்று கூறுகின்றார். நாம் அனைவருமே 10 கற்பனைகளை அறிவோம். அந்த 10லே 3 முதலாவது கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பது. இறைவரவோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்னென்ன செய்ய தூண்டுகிறது, என்னென்ன தவிர்க்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. இரண்டாவது, பிற மனிதரோடு நாம் கொள்ள வேண்டிய உறவிலே எவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், எவற்றை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அவற்றைத்தான் நாம் பார்த்தோம். இந்த தவ காலத்திலே இந்த 10 கற்பனைகளை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து, எங்கு நாம் பலவீனமாக இருக்கிறோமோ அதை கண்டுபிடித்து நாம் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு நிலைவாழ்வு பெறுவதற்கான வழியை கடைபிடிப்போமாக. வாழ்க.